ஈவினிங் படத்துக்கு போகலாமா விஜய்? டெய்லி நானும் பார்க்குறேன். இந்த நியூஸ் பேப்பரில் தினம் ஒரு கற்பழிப்பு, பாலியல் சீண்டல் இப்படி செய்தி வந்துக்கிட்டே இருக்குடா. நம்ம நாடு ஏன் தான் இப்படி மாறுச்சுனே தெரியல. அப்படி என்ன மாறிடுச்சு புதுசாக இப்போது? புராண காலத்தில் மகாபாரத காலத்துல இருந்தே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் என்ன புதுசாக இப்போ கண்டுட்ட இப்போது? என்னடா சொல்கிற? மகாபாரத காலத்துலேருந்து நடந்துட்டுருக்கா? ஆமாம், மகாபாரதத்தில் மட்டும் கிடையாது, சரித்திரம் முழுக்கவே அப்படி தான் இருக்குது. என்ன, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் கிடையாது. அதனால் நடக்கிறது எதுவுமே தெரில. இப்போ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அப்பப்போ உடனே நியூஸ் கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், மகாபாரதத்திலே நடந்திருக்கு. நீ அப்படி என்ன நடந்திருக்கு? நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்ல விதமாலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மகாபாரதத்தில் பாஞ்சாலியை வந்து நடுசபையில் துச்சாதனை வந்து சேலை உருவினா, அது பாலியல் வன்கொடுமை இல்லையா? இந்திரன் கௌதம விஷயத்தில் வந்து அகலிகையை கவர்ந்து போகிறதுக்கு வரான், அது ஹாரஸ்மெண்ட் இல்லை. ஏன் ராமாயணத்தில் ராவணன் என்ன பண்ணார்? சீதையை வந்து தூக்கிட்டு போலியா விருப்பம் இல்லாமல்? அது வந்து வன்கொடுமை இல்லை. சரித்திரத்தில் எவ்வளவோ நடந்திருக்கு. இப்போ என்ன சொல்ல வர? இப்படி நடக்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம்னு சொல்கிறியா? அப்படிலாம் சொல்ல வரல. புராண காலத்துலேருந்தே இதெல்லாம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணுமே தவிர, ஆனால் அதையே வந்து உதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. சரி, இப்போ இதெல்லாம் குறையிறதுக்கு என்ன தான் வழி? பேசாமல் ஒரு அவேர்னஸ் கேம்ப் ஒன்று போட்டுருவோமா? இப்படியெல்லாம் நடக்குது, ஜாகிரதையாக இருங்கன்னு. அவேர்னஸ்ஸா? அவேர்னஸ்லாம் இதுக்கு செட்டே ஆகாது. பண்ணோன்னா புரட்சி தான் பண்ணணும். ஏய், நீ என்னப்பா புரட்சி அது இதுன்னு நேதாஜி மாதிரி பேசிகிட்டு இருக்க? பின்ன மகாத்மா காந்தி மாதிரி அகிம்சையை கடைப்பிடிச்சோன்னு வச்சுக்க, இன்னொரு 11 வருஷத்துக்கு இந்த குற்றங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும் கண்டினியூஸாக. பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கணும். அந்த புரட்சி பெண்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்குற அந்த புரட்சிக்கு ஆண்கள் துணை நிற்கணும். அதுவும் இல்லாமல் சட்டங்கள். லாஸ்ட்டாக ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் வந்தது ஒரு கற்பழிப்பு கேஸில். என்ன கொடுத்தாங்க? 16 வயசு தையல் மிஷினை கொடுத்து வீட்டுக்கு அமிச்சிட்டானுங்க. யாருக்கு பயம் குறையும்? சட்டங்கள் பார்த்து பயப்படணும். சட்டங்கள் பேப்பரில் மட்டும்தான் இருக்குது, நிஜத்தில் இல்லை.